ஒரு அத்தியாயம் கூட ஸ்தோத்திரம் பண்ணலையா? ஒரு விஷயம் கூட உன்னை ஸ்தோத்திரம் பண்ணவே இல்லையா? ஏன் ஆழ்வார்கள் அகன்று நின்று விட்டனர் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார், அயர்வரும் அமரர்கள் அதிபதியா இருக்கக்கூடியவன், இமையோர் தலைவனாக இருக்கக்கூடியவன் வரதன். அந்த வரதனுக்குன்னு பல குறிப்புகள் இருக்கு. நேற்று கூட மங்களாசாசனத்துல பல விஷயங்கள் நாம வரதன் விஷயமாக அனுபவித்தோம். எத்தனையோ ஸ்லோகங்கள் பெரியவாள் எப்படியெல்லாமோ வரதனை வர்ணித்திருக்கா. காஞ்சிபுரத்துக்கு பிரசித்தமாக இருக்கக்கூடியவன், அத்திகிரி அருளாள பெருமாளாக இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய அளவுல அந்த வரதனை ஏன் ஸ்தோத்திரம் பண்ணல அப்படின்னு கேட்டால், அதுக்கு சுவாமி தேசிகன் சொல்றார், யாரு சொன்னா வரதனை ஸ்தோத்திரம் பண்ணலன்னு சொல்லிட்டு, வரதனை ஸ்தோத்திரம் பண்ணிருக்காரே ஆழ்வார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகனே காட்டுறார். பிரதம சதகே வீக்ஷ வரதம் அப்படின்னே சொன்னார் திரமிடோபனிஷத் சாரத்துல. பெரியவாள் ரொம்ப அழகாக இந்த அர்த்தங்களை காண்பிக்கிறார் வியாக்கியானத்துல. பரத்வாஜ்ஜைரித்தம் பரிசரண சக்தா குணகணை பிரபும் சேவா யோக்யம் பிரதம சதகே வீக்ஷ வரதம். பிரபும் சேவா யோக்யம் பிரதம சதகே வீக்ஷ வரதம் அப்படின்னு சொன்னார். அந்த முதல் சதகம் இருக்கே, முதல் 10 இருக்கே, அது வரதன் விஷயமாக பண்ணப்பட்டதுதான் அப்படின்னு சொல்ற. மயர்வர மதிநலம் அருளப்பட்ட அந்த ஆழ்வார்கள், நித்தியசூரிகளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள், ஒத்த கருத்தை பேசிக்கொண்டு ஓரிடத்திலிருந்து வந்த அந்த ஆழ்வார்கள் தங்கு தடையின்றி எல்லா விதமான ஞானங்களையும் நன்றாக பெற்றவர்கள், சங்குச்சிதமா இல்லாத சர்வதா விகசிதமான ஞானத்தையே பெற்றவர்கள், நன்றாக கல்பன சக்தி உள்ளவர்கள், சாட்சா்காரம் பெற்றவர்கள். அவர்களுடைய அனுபவங்கள் இருக்கு. அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் வைத்து பார்த்தால் பெருமாளை நன்றாகவே ஸ்தோத்திரம் பண்ணது நமக்கு நல்லாவே தெரியும்னு ஒரு காரணத்தை சுவாமி தேசிகன் சொல்றார் வரதன் விஷயமா. சாரசாரத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த 5வது ஸ்லோகத்தை பார்த்தால் நமக்கு ரொம்ப நல்லாவே புரியும். தமிழ்ல இந்த காரண பெயர்கள் இடுகுறி பெயர்கள் அப்படின்னு சொல்லுவா. சில இடங்கள்ல காரண பெயரிட்டு பேசுவார்கள், சில இடங்கள்ல இடுகுறி பெயரை இட்டு பேசுவார்கள். இது கவிகளுடைய ஒரு சாமர்த்தியம். கவிகளுடைய சாமர்த்தியத்துக்கு ஏற்றா போல சில விஷயங்கள்ல சில மாதிரி பேசப்படுறது. பிரதம சதகே வீக்ஷ வரதம் வரேண்யத்துவம் தத்ய பிரதம வரணீயம் பிரசயதி அப்படின்னு சொன்னார் திரமிடோபனிஷத் சாரத்துல. சுவாமி தேசிகனே சொன்னார். அப்ப வரதன் அப்படின்னு அந்த சொல்லு இருக்கு, அந்த சொல்லுக்கு அருளாள பெருமாள் அப்படின்னு அர்த்தம். நேற்று பார்த்தோம் இல்லையா, அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தாருன்னே பார்த்தோம் இல்லையா. காஞ்சி வரதன் தான் அந்த வரதன் அப்படின்ற சொல்லுக்கு உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய, அந்த சொல்லுக்கு ஏற்றவனாக இருக்கக்கூடியவன். எல்லா இடத்திலுமே பார்த்தால் எந்த எம்பெருமான்களும் வரம் தரும்பொழுது வரதனாக மாறியே வரத்தை தருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. யாருமே நேரடியாக தன்னுடைய அர்ச்சாவதார மூர்த்தி திருநாமத்தை கொண்டு யாரும் வரத்தை தருவதில்லை. வரம் ததாதீதி வரதா, சாட்சாத் வரதன் தான் வரதனாக மாறியே தான் ரங்கநாதனும் வரங்களை கொடுக்கிறான். திருவேங்கடமுடையானும் வரதனாக மாறித்தான் வரங்களை கொடுக்கிறான்னே சொன்னா பெரியவா. காரணப்பெயர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆழ்வார் விஷயத்துல ரங்கநாதன், திருவேங்கடமுடையான், வெங்கடேசன் அப்படின்ற பெயர்கள்லாம் காரண பெயர்களா இருக்கும். வரதன், பிரணதார்த்திஹரன் இப்படின்ற பெயர்கள்லாம் இடுகுறி பெயர்களா இருக்கும். உதாரணமா அடியன் ஒண்ணு விஞ்ஞாபிக்கிறேன். ஆழ்வார் அப்படின்றது காரண பெயர், சடகோபன் அப்படின்றது இடுகுறி பெயர். அந்த காரணத்தினால இது ஏற்பட்டது இல்லையா. வேதாந்தாச்சாரியர் வெங்கடநாதன் அப்படின்றது இடுகுறி பெயர். வேதாந்தாச்சாரியர் கவிதார்க்கிக சிம்மம் கண்டாவதாரன் அப்படின்றதெல்லாம் காரண பெயர்கள். இடுகுறி பெயர் இயற்பெயர் அப்படின்னும் பெரியவாள் சொல்லுவான். அப்படி காரண பெயர்களால சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இடுகுறி பெயரை கொண்ட வரதன் விஷயமாகத்தான் சொல்லப்பட்டது அப்படின்னு சுவாமி தேசிகன் பிரதம சதகே வீக்ஷ வரதம் அப்படின்ற இடத்துல சாதிக்கிறதாக வியாக்கியானங்கள்ல சொல்லப்படுறோம். அப்படி ஆழ்வார்களாலே அருளி செய்யப்பட்டவன் வரதன் அப்படின்னு இப்படி ஒரு விஷயத்தை கூட எடுத்து சொல்ல முடியும் நம்மளால.